எந்த தொழில்? செருப்பு தைக்கிற முஸ்லீம் உண்டு. கேவலமான தொழில் செருப்பு தைக்கிறது. அதை செய்யறோம். செருப்பு கடை வச்சிருக்கிறோம். நம்ம மாநில இளைஞரணி தலைவர் சரி கூட செருப்பு கடை வச்சிருக்காரு. ஏன் வட்டி கடை வைக்கக்கூடாதா? வீட்டுல போய் சாப்பிடுறது அருவருப்பாக்குறது. வட்டி கடை வச்ச வீட்டுக்கு ஒரு ஊர்ல கூட்டிட்டு போயிட்டார். சரிப்பு நாங்க சாப்பிட முடியாது. ஏன்? புள்ள கண்ட மலத்துக்கு சமம் என்று பெருமானார் வழிகாட்டினார். 26 கோடி மக்கள் நாம் வட்டியை நம்முடைய மதம் இஸ்லாமிய மதம் அனுமதி அளித்திருந்தால், நாமெல்லாம் வட்டி வாங்குவதை நம் மதம் தடுக்காமல் இருந்திருந்தால் இன்று ரிசர்வ் பேங்கை நம்மிடம் கடன் வாங்கி இருக்கும் அல்லவா? ஆனால் மார்க்கத்துக்காக இன்னொருவனுடைய உழைப்பை உறிஞ்சி தின்னாத மக்கள் முஸ்லிம்களிலே 99% பேர் பிராண்டி கடை புஷ்டி கடை வைக்க மாட்டான். ஏன்? இன்னொருத்த உடல்நலத்தை கெடுத்து ஒரு தொழில் செய்வது அவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை. மனைவியை கூட்டி கொடுத்ததை விட மோசமான பாவம் என்று அவனுக்கு சொல்லப்பட்டிருப்பதால் அவன் பிராண்டி கடை வைக்க மாட்டான். இந்த இந்திய சமூகத்தில் முஸ்லீம் அல்லாத எத்தனையோ இன மக்கள் வாழ்கிறீர்களே, உங்களுடைய உழைப்பை உறிஞ்சி தின்னாத நாங்கள் உங்களுடைய நலனை கருதி எந்த கேவலமான தொழிலையும் செய்து வாழ்கிறோமே, எங்களுக்கு நன்றி கடன் பட்டாம வேண்டாமா? அதை விட்டு எவனோ மாறுவாடி உன்னை சுரட்டி உன்னுடைய புனிதமான தாலியை கூட ஈவு இறக்கமின்றி வாங்கி அடமானம் வாங்கிக் கொண்டு அதை ஒரு பிள்ளையார் தூக்கி கொடுத்தா அதை தூக்கி கொண்டு எங்க தெருவில் வந்து எங்க பயிர்களையும் குத்திட்டு போறீங்க. இது என்ன சமூக நீதி? சொல்லுங்க சகோதரர்களே. நீங்கள் உங்களுடைய உழைப்பை உறிஞ்சி தின்னவில்லை. நாங்கள் எங்காவது ஒரு முஸ்லீம் வட்டி கடை வச்சு உட்கார்ந்துருக்கானா? எங்காவது ஒரு முஸ்லீம் பிராந்தி கடை வச்சு உட்கார்ந்துருக்கானா? ஏன்? உங்க உடல்நலத்தை கெடுத்து நாங்க வாழ்றதை எங்க மார்க்கம் தடுத்ததால நாங்க பிளாட்பாரத்தில் கடை போட்டிருக்கோம், பூடிச்சு தொழுகிறோம், தெருத்தரவா கூலி விற்கிறான். என் முஸ்லீம் ரோட்ல எத்தனையோ முஸ்லீம் பார்த்தேன். ஐஸ் புரோட் வித்துக்கிட்டு வர்றான். ஐஸ் புரோட் 15 கிலோமீட்டர் சைக்கிள்ல வர்றான். இந்த ஆட்டோ பாபு ஆட்டோ ஓட்டுவான். பம்பாயில போனீங்கன்னா பிளாட்பாரத்துல தான் பிசினஸ் பண்ணுவான். ஆனாலும் எங்களுக்கு அதுல கிடைக்கிற ஆதாயம் குறைவினாலும் எங்களுடைய ஆத்மாக்கள் சுத்தமாக இருக்கிறது. உங்களுடைய உழைப்பை உறிஞ்சி தின்னவில்லை. மற்ற அத்தனை கூட்டமும் உங்களுடைய உழைப்பை உறிஞ்சி தின்கிறது. எந்த வகையில நாங்கள் இந்தியாவுக்கு விசுவாசமாக இல்லாமல் போய்விட்டோம்? எந்த வகையில இன்னொரு இனத்தாருக்கு விசுவாசமாக இல்லாமல் போய்விட்டோம்? இதை வேறு எந்த சமூகமாவது கண்டிக்கிறதா? சொல்லுங்க. வட்டியை வேறு எந்த சமூகமாவது கண்டிக்கிறதா? பிராந்தி விஸ்கிருப்பதை வேற எந்த சமூகமாவது கண்டிக்கலாம்? தண்ணி போட்டுட்டா சாமியை போட போறீங்களா? அவன் கூட சேர்ந்து உங்க உடம்பையும் கெடுக்கிறான், உங்க உள்ளத்தையும் கெடுக்கிறான், உங்க வலியையும் கெடுக்கிறான், உங்க மீது பழியையும் போடுறான். ஆனா அவன் பேச்ச கேட்டு எங்க பள்ளியாசல் பொண்ணுக்கு நீங்க வர்றீங்க. நாங்க ஏதோ ஒரு கூட்டம் எங்கேயோ ஒதுங்கி இந்த இந்து மத கொடுமையிலிருந்து, அழிவிலிருந்து, இழிவிலிருந்து, அந்த கேவலத்திலிருந்து, அந்த மலத்திலிருந்து விடுபட்டு ஒரு குளியலை ஏற்படுத்தி தூய்மைப்பட்டு எங்களுக்குள் மனச்சாந்தி உற்று எங்களுக்குள் இருப்பதை வைத்து ஏதோ ஒரு நாட்டுக்கு இளமையை இங்க விட்டுட்டு இளம் மனைவியை விட்டுவிட்டு இளம் குழந்தைகளை விட்டுவிட்டு மூஞ்சி கூட தெரியாமல் இன்னும் எத்தனையோ பேர் வெளிநாட்டில் சென்று உழைத்து யார் உங்களை சுரண்டியோ உங்களை திரும்பியோ நாங்க சம்பாதிக்கிறோமா? அரசப்பேட்டா மாதிரி உங்களை கொள்ளையடிச்சோமா? பிரதம மந்திரி மாதிரி நேற்று இன்னைக்கு எத்தனையோ 1000 கோடிக்கு அதிபதி. அவளை தெய்வத்தாய்ங்கிற, எங்களை பயங்கரவாதிங்கிற. டேய், அடி வாங்கி சாகணுங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க. உழைச்ச மாட்டீங்க எவனாகிறோம். பொறுமையின் நினைவு சின்னங்களாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். எங்களை கொஞ்சம் அணுகும் போது ஆரோக்கியமான கண்களோடு அழுகினால் அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் முட்டுக் கொடுப்போம். இந்த அதிகார பலமெல்லாம் கவுண்டா இதை போல 200 கிடைக்கும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. 26 கோடி மக்கள் எந்தமான கடின தொழிலை செய்தாலும் சிறிய ஊதியத்துக்காக பெரும் கஷ்டத்தை ஏற்றாலும் இன்னொரு இடத்துக்கு கெடுதி செய்யாத ஒரு ஜாதியில் பிறந்த பொறுமை ஒன்றே போதும். இந்த நாட்டிலே மன்னனாக இருந்து மக்களின் உடல் உழைப்பை உறிஞ்சி வாழ்வதை விட மண்ணோடு மண்ணாக மக்கி என்ன அளவுக்கு இன்னொருவனுக்கு கெடுதி இல்லாமல் சாக சொல்லிக் கொடுத்த ஒரு மதத்திலே பிறந்த பொறுமையோடு ஒரு முஸ்லீம் என்று சாக